பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இண்டிகோ விமானம் ஒரு வாரமாக கடுமையான பிரச்சனையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்பயாவது ஃப்ளைட்டு ரேராக கேன்சல் ஆகிறதுலாம் இருக்கும். அது விமானத்தில் இருக்கக்கூடிய கோளாறு அல்லது இயற்கை சூழல் அந்த காரணங்களால் இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 70 ஃப்ளைட்டு, 100 ஃப்ளைட்டு, 90 ஃப்ளைட்டு அப்படின்ற அளவுக்கு கேன்சல் ஆகிறதுனா என்ன காரணம்? ஏன் திடீர்னு இந்த பைலட் பிரச்சனை இண்டிகோவுக்கு வருது? சார், இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் என்று நம்ம சொல்லலாம். அதாவது இல்லாத ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு சில இஷ்யூ. அந்த பிரச்சனையோட ஒரு விஷயத்தை அரசாங்கம் கொண்டு வந்து செய்ய நினைக்குது. அதாவது என்னென்னா, பயணிகளுக்கு பாதுகாப்பு தேவை. அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு விமான சேவையினுடைய முக்கிய நடவடிக்கை பயணிகள் பாதுகாப்பு. வானத்தில் பறக்கும்போது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னா விமானத்தை ஓட்டக்கூடிய இயக்கக்கூடிய அந்த பைலட்டுக்கு போதிய தூக்கம், ரெஸ்ட்டு கொடுக்கணுன்றது சட்டம். இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய நேரம் அந்த ரெஸ்ட்டு கொடுக்காம 3-4 வாட்டி ஒரு ஷார்ட் டேர்மில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது சென்னையிலேருந்து டெல்லி போய், டெல்லியிலேருந்து ஹைதராபாத் ஹைதராபாத்லேருந்து கொச்சி போய், கொச்சியிலேருந்து சென்னை வந்துடும். இந்த மாதிரி ஒரு தொடர் சங்கிலியாக ஓய்வு கொடுக்காமல் ஒரு நாளைக்கு 5-6 முறை பயணிகள் போவாங்க. அதற்கேற்றார் போல் அந்த விமான பணியில் வேலை செய்கிறவங்க ஈடுபடப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் அந்த ஏர் இண்டியா கிராஷ் ஒன்று ஆன உடனே என்ன நினச்சாங்கன்னா, விமானிகளுக்கு போதிய பாதுகாப்பு, தூக்க நேரம் இருக்கா இல்லையா செக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது. அப்போ என்ன தவறுகள்னால், 5 மணி நேரம் 8 மணி நேரம் உழைக்கிறவங்க 15 மணி நேரம் உழைக்கிறாங்க. இல்லை இவ்வளோ நேரம் தான் பறக்கணும்னா அதை தாண்டி வாரத்துக்கு பறக்கிறாங்க. அப்போ இது பாதுகாப்பு அச்சுறுத்தல், இதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை டிஜிசிஏ கொண்டு வருது. அப்போது ஒரு ஃப்ளைட்டு ஃப்ளையிங் ஹவர்ஸு ஒரு விமானிக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும், அந்த விமானி அதை தாண்டி ஓட்டக்கூடாது அப்படின்றது சட்டம். இந்த சட்டத்தை உடனே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நவம்பர் 1 கெடு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி டிசம்பர் 1 இழுக்கும்னு சொல்லி இழுக்கிறாங்க. இப்போது அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வருது. இந்த சைடு இண்டிகோ இருக்குது. இண்டிகோ கிட்டத்தட்ட 60-70% விமான சேவை இன்றைக்கி இண்டிகோ கிட்ட இருக்குது. இப்போ மோனோபொலி ஆயிடுச்சு. அதாவது ஒரு தொழிலை, ஒரு வியாபாரமாக ஒரே முதலாளியின் கட்டுப்பாட்டு கீழே 70%, 60-70% நீங்கள் விடுறீங்கன்னா, அவர் கடையை சாத்தினாரு இல்லை அவர் விலையை ஏற்றினார்னா அரசாங்கம் ஒன்றும் பண்ணாமல் வேடிக்கை பார்க்கும் அப்படின்றது இந்த விஷயத்தில் எடுத்துக்காட்டாயிடுச்சு. இதோட பிரச்சனை என்னன்னா, அரசாங்கம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல், மக்களோட பிரச்சனையை செயல்படுத்த முடியாமல் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தவங்கள இண்டிகோ மிரட்டி உருட்டி கொஞ்சம் கூட மதிக்காமல், மக்கள் பாதித்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு இண்டிகோ கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை வர வச்சிச்சு. இப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு விமான நிலையத்தில் மக்கள் வராங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காக்க வைக்கிறதுன்றது பரவாயில்ல. 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நாள் காத்திருக்கிறாங்கன்னா இது கிட்டத்தட்ட மனித உரிமை மீறல் கூட சொல்லலாம். ஏன்னா இது எப்படி மனித உரிமை கிட்டத்தட்ட வரும், எப்படி ஒவ்வொருத்தர் சஃபர் ஆகிருப்பாங்கன்றதை நான் அடுத்த கேள்விகளில் சொல்கிறேன். ஏன்னா நானே இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன். அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுறேன்னா அந்த சட்டத்தினால அதை செயல்படுத்தப்படும் போது அவன் எவ்வளோ சீக்கிரமாக செயல்படுத்துவான், இந்த சட்டத்தை நம்ம சொல்லியிருக்கோமே அவங்க செயலாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா, இந்த குறிப்பிட்ட டெட்லைன் தேதி அன்னைக்கு என்ன நடக்கும், இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா என்ன ஆகும், இது சரியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அரசாங்கம் அதை மானிட்டர் பண்ணணும். இந்த அரசாங்கம் சுத்தமாக மானிட்டர் பண்ணாமல் தூங்கி 2-3 நாள் கழித்து தலைப்பு செய்தியெல்லாம் வருது. ஒரு விமான நிலையத்தில் இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு நாள் ஃப்ளைட் எல்லாம் டிலே ஆகுது அப்படின்னா வெதருக்கு காரணம், புயல் வந்தது, பேட் வெதர் சொல்லிட்டு கதை ஊட்டிட்டு இருந்தாங்க. அப்போ கூட இந்த அரசாங்கம், மத்திய அரசு தூங்கிட்டு இருந்தது. இதை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் டெல்லி, பாம்பேலலாம் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அப்பவும் அவங்க 2 நாள் கண்டுக்கல, இது ஏதோ இண்டிகோ பிரச்சனை அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அது பூதாகாரமாக ஆகும்போது 3ஆம் நாள் 4ஆம் நாள் தான் அவங்க அதை ரியாக்ட் பண்ணுறாங்க. 7 நாள் ஆகியும் இன்னும் தீர்வு கிடையாது. 5ஆவது நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த ரூல்ஸ் லைட்டாக தளர்த்திருக்கோம், ஜனவரிக்குள்ளே இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமா பாருங்கன்றாங்க. இண்டிகோவில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை ஜனவரி கூட போதாது போல், இது பிப்ரவரி ஆகிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இந்த விமானத்தில் போனவங்களுக்கு நிறைய பேருக்கு இதனால் ஏகப்பட்ட பாதிப்பு. முழுக்க இண்டிகோ தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகமும் மத்திய அரசு சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட டோட்டல் ஃபெயிலியர். அதாவது வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட காரி உமிழ்ந்து விட்டு நம்மளோட விமான நிலைய சேவைகளை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இது முழுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கூட்டணிக்காக ஒரு அமைச்சரவையில் நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் அமைச்சர் அவருக்கு அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆச்சு. நம்ம அமைச்சர்
சந்திரபாபு நாயுடு அவரோட ஃபர்ஸ்ட் டைமில் வந்து அவர் மினிஸ்டர் ஆகுறாரு. அவருக்கு வந்து அதை பற்றின புரிதலே இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வார்னிங் கொடுத்துருக்குறேன், இண்டிகோ வந்து இனிமேல்ட்டாவது ஒழுங்காக இருக்கும், இனிமேல் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம்மோகன் நாயுடு வந்து சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, வார்னிங் கொடுக்குறதா, வேறு ஏதோ வெளிநாட்டில் இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா பர்மிஷனே கீழ்ச்சி தூக்கி போட்டிருப்பாங்க. இவங்களோட ஏன் அது பண்ண முடியாதுன்னா, ஏர் இந்தியாவை கொண்டாச்சு, இந்தியன் ஏர்லைன்ஸை கிட்டத்தட்ட கொண்டாச்சு, நிறைய தனியார் நிறுவனங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. ஒரு தொழில் இப்போது வந்து நிலக்கரி எடுக்கணுமா, அதில் வந்து ஒரு பெரும் முதலாளி வந்தாருன்னா அந்த முதலாளிக்கு வேண்டிய மாதிரி சலுகைகள் செய்கிறது. இது வந்து நம்ம வந்து ரிலையன்ஸ் கேஸில் பார்த்துருக்கோம், அதானி கேஸில் பார்த்துருக்கோம், இப்போது விமான சேவையில் வந்து இண்டிகோ கேஸ் பார்க்கும். அப்போ மோனோபொலின்றது வரக்கூடாது. அதாவது ஒரே ஒரு கொள்கையை வைத்து ஒரே ஒரு முதலாளி அந்த ஒரு தொழிலில் ஆதிக்கம் செலுத்தினா அரசாங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியாமல் அதனால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான்றதுக்கு இது எடுத்துக்காட்டு. அப்போ அரசாங்கம் கொஞ்சம் கூட ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இண்டிகோவை ஒண்டி 60% ஃப்ளைட்டுகளை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்களோட பாலிசி வந்து ஈஸியாச்சு. மிச்ச விஷயங்களை வந்து அவங்க சரியாக செய்யலை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 51% மேலே அதாவது ஷேர் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதை செக் பண்ணுவாங்க. அரசாங்கத்துக்கிட்ட 51%, 49% தான் தனியார்கிட்ட இருக்கிற மாதிரி வைப்பாங்க. ஒரு பொது நிறுவனம் தான். ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த 49 பிரைவேட் ஷேர் ஹோல்டர் வந்து மேலே போயிட்டாப்பலனா அரசாங்கம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணதுனால தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஓலா, ரேப்பிடோ இந்த மாதிரியான சிஸ்டத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்காது. விமான நிலையம் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, விமானங்கள்லாம் ப்ரைவேட்டைசேஷன். அப்படின்னா இந்த கிரிட்டீரியாவை வச்சா ஒரு சேஃபர் ஃப்ளையிங் இருக்கும் அப்படின்னு ஒரு நடைமுறை கொண்டு வந்தால் இந்தியாவில் பஞ்சம் இருக்குதா? ஒரு வேளை பைலட்டை ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ ரெக்ரூட் பண்ணுறதுக்கு, இல்லை அதை பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு இண்டிகோ முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வழி இல்லை, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மோடில் தான் இண்டிகோ ரியாக்ட் பண்ணுதா? சார், இந்த சம்பவத்தில் இண்டிகோ கிட்ட அரசாங்கம் தோத்து போச்சு. மத்திய அரசு விழுந்தே விட்டானையா. நாயுடுக்கெல்லாம் வந்து முகமே கிடையாது. சும்மா கட்டியும் 7 நாள் 6 நாள் கழிச்சு நான் வான் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மானாலும் வந்து நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஏன்னா இதனுடைய தாக்கம் என்னன்றது மக்களுக்கு புரியும். இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வந்து 100 விழுக்காடு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகைக்காரனா இல்லை, பாதிக்கப்பட்டவனா. நான் வந்துங்க ஜம்மு காஷ்மீர் போகிறதுக்கு வந்து ஃப்ளைட் புக் பண்ணுறோம், 4 நண்பர்கள் வந்து புக் பண்ணது வந்து 12:15 சென்னை விமான நிலையத்தில் ஃப்ளைட் எடுக்கணும். நாங்கள் 9:30 மணிக்கெலாம் போகிறோம். அங்கேருந்து ஹைதராபாத் போயிட்டு அந்த வண்டி வந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு 3/4 மணி நேரம் கழித்து ஜம்மு போனோம். கிட்டத்தட்ட இது 4 டிசம்பர் 6E2925 அந்த ஃப்ளைட்டு நம்பர். 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, ஃப்ளைட்டு டிலேன்னாங்க. சரி, ஃப்ளைட்டு டிலேன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். 4:30 மணி 5 மணிக்கு சொல்கிறான் ரீஷெடியூல் ஆயிருக்கு. 6:30 மணிக்கு சொல்கிறான் ஃப்ளைட்டு கேன்சல்னு. அப்போ நான் காலையில் போனது 9:30 மணி, 6:30 மணி, எவ்வளோ நேரம் ஆச்சு? ரைட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், ஃப்ளைட்டு கேன்சல் சொல்லிட்டாங்க இவ்வளோ நேரம் கழிச்சு. அதாவது எப்படின்னா 2 மணி நேரம். இந்த படத்தில் வந்து 2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போகலான்னு சொல்லிட்டு தீரன் அதிகாரத்தில் கூட்டின்னு போயிடுவாங்க பாருங்க, மலையெல்லாம் தாண்டி காடு. அந்த மாதிரி இண்டிகோ என்ன பண்ணாங்கன்னா 2 மணி நேரம்னு சொல்லியே எல்லா பேசஞ்சரையும் கேன்சல்னு சொல்லிட்டா அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறாங்க. கோயம்புத்தூர் மதுரைக்கு போகிறவங்களாம் காலைல 9 மணிக்கு வந்தவங்க 6 மணி விட்டு அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. அவங்க வேகமாக ஓடி போயிருந்தாங்கனாலுமே கோயம்பேடுக்கு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மெத்தனமான போக்கு, கொஞ்சம் கூட அறிவு இல்லாம மக்கள் பிரச்சனை புரியாம பண்றது. நான் வந்து அவங்களுடைய வேலைகள் காத்திருக்கிறது மட்டும் இல்லாம ஒன்று ஒரு இன்டர்வியூ விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு திருமணம். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது திருமணமாகக்கூடிய தம்பதிகள் இந்த மாதிரி ஃப்ளைட் கேன்சல் ஆகி பிரச்சனையில் கல்யாண மண்டபத்தில் கடைசியில் டிவி ஸ்க்ரீனில் வந்து 2 பேரும் அப்பியர் ஆகி கல்யாணம் ரிசப்ஷன் நடக்குது. அந்த அளவுக்கு போகக்கூடிய நிலைமைலாம் சார். இது நான் சொன்னேன் இல்லைங்களா, 6:30 மணி. உடனே என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ளைட்டை திருப்பி கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட்டு புக் பண்ணுறோம். சரி, டெல்லி போயிட்டா டெல்லியிலேருந்து ட்ரெயின்லையோ எதையோ ஜம்முக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு வந்து அங்கே சாமி கும்பிட்றதுக்கு ஒரு பிளான் இருந்தது, அதனால் போகிறோம் ஜம்முவில் வைஷ்ணவி தேவிக்கு. அது கிடைக்கல. சரி, ஒரு சிலர் வந்து அங்கே உட்காந்துட்டு விமான நிலையத்தில் அழுதுகிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டால், அண்ணன் செத்துட்டாரு, பாட்னா போனோம். இன்னொரு அம்மா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நான் வந்துட்டு பாம்பேயில் வந்து சொந்தக்காரங்களாம் வெயிட் பண்ணுறாங்க, போனோம். இன்னொருத்தர் வந்து கேன்சரில் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க, மாமியார். மனைவியை வந்து 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டாரு. இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா ஃபோன் பண்ணி அழுவுது. இது மாதிரி அகமதாபாத், இது எப்போன்னு தெரியல, 2 மணி நேரமா 4 மணி நேரமா வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க, கொஞ்சம் தயவு செய்து வந்துரு அப்படின்றார். இவர் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவார்? அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு, விசா, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு விமானி ஒருத்தர் பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தாருங்க. அவர் வந்து பிலிப்பைன்ஸ் போனோம்.
இவர் என்ன பண்ணிருக்காங்க, கனெக்டிங் ஃப்ளைட்டில் போட்டால் விலை கம்மியாகும்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர் வந்து என்ன பண்ணிட்டாப்புல ஹைதராபாத் வழியாக போட்டிருக்காரு. அவர் வந்து இண்டிகோவில் பேசி டயர்ட் ஆகிட்டு காலெல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு நாள் கிட்டத்தட்ட நான் வந்து முன்னாள் 9:30 மணிக்கு போனாங்களா உள்ள செக்யூரிட்டி செக்இன் 9:15 9:30 உள்ளே போயிட்டேன். 9:30 போனவன் மறுநாள் 8 மணிக்கு தான் வரேன். என்னன்னா அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி நைட்டு ஒரு 12:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குன்னாங்க டெல்லி போயிடலாம். சரி இங்கே இருக்கிறது இல்லை டெல்லி போயிடலான்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு போதா அந்த 12:30 மணி ஃப்ளைட் என்னாச்சு, அது 2:30 டிலே. 2:30 என்ன சொன்னாங்கன்னா 5-6 மணிக்கு புதுசாக பைலட்லாம் வருவாங்க டியூட்டி முடிஞ்சுட்டு, அதில் டெல்லிக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து போயிடும், அதனால இந்த வண்டி 6 மணிக்கெலாம் போயிடும். அப்புறம் 8 மணிக்கு நாங்களா ஒரு முடிவு பண்ணி இதுக்கு மேலே இது விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் போக முடியாது. வீட்டுக்கு போனால் சொந்தக்காரங்களாம் என்னப்பா ஜம்மு போகிறேன் காஷ்மீர் போகிறேன்னா இங்கேயே சுற்றினேன், அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா 18 மணி நேரம் 20 மணி நேரம் மீனம்பாக்கத்திலே சுற்றிட்டு இருந்தேன். அங்கேருந்து நம்ம மெட்ரோவில் வந்தாலுமே 35 நிமிஷம் தான் நம்ம வீடு. அப்போது எல்லாம் தெரிஞ்சு அறிவு இருக்குது, ஓரளவுக்கு புரிதல் இருக்கிற நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னா 3400 2800 டிக்கெட்டு புக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து விலை கம்மி, முன்னாடியே புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் குடும்பத்தோடு போனோம், ஒரு கோயிலுக்கு போனோம், இல்லை ஒரு ஊருக்கு போனோம்னு பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நிலைமை என்ன, ஒரு இட்லி ஒரு காஃபி சாப்பிட்ணுன்னா ஏர்போர்ட்டில் 250 ரூபா 150 ரூபா 400 ரூபா. ஒரு இட்லியும் காஃபியும் சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும். ஏன்னா எல்லாருமே 10 மணி நேரம் 12 மணி நேரம் பாதிப்பு. காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து இந்த குடும்பத்தை பார்த்து நிறைய பேர் வந்து துண்டை போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி. இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறது வந்து 4ஆம் தேதி நடக்குது, 5ஆம் தேதி நான் வரேன், 6ஆம் தேதி மறுபடியும் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட செக் பண்ணுறோம், எதுவுமே மாறல. 7ஆம் தேதி அமைச்சர் வந்து கோவமாக பதில் சொல்கிறார், யார் ராம்மோகன் நாயுடு. நான் வந்து வார்னிங் கொடுக்குறேன், அது வரல நான் வாயில் லாலிபாப் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தீங்களா? அனுபவம் இல்லாத ஒருத்தரை கூட்டணிக்காக அமைச்சராக போட்டால் இந்த மாதிரி தான் நடக்குன்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. வயசுக்குன்னு ஒரு வியூகம் இருக்குங்க. அதாவது எல்லாத்துக்கும் அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்காதனால தான் இந்த பிரச்சனை. அதாவது இவங்க வந்து ஏதோ விமான ரத்து விமானி பிரச்சனை இல்லை, பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இண்டிகோ என்னன்னா விலை கம்மி பண்ணி கொடுத்தாங்க, அதனால நிறைய மிடில் கிளாஸ் வாங்கியிருக்காங்க டிக்கெட்டு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது கல்யாணத்தோட போகிறது கிடையாது, அதை தாண்டி ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாங்க, அதை தாண்டி டிராவல்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கேன்சல் ஆகும். இப்போ அதை கேன்சல் ஆகும்போது பிரச்சனை வரும். சார் நான் வண்டி உங்களுக்கு வேண்டி பிளாக் பண்ணேன், நான் வேற யாருக்குன்னா ஓட்டியிருப்பேன், நீங்கள் வராது உங்கள் தப்பு. அதேமாதிரி ஹோட்டல் புக்கிங் வேறு நாள் எடுத்துக்கோனா வேறு நாள் எனக்கு வேணாம், அப்போ 30% 40% போயிடும். இந்த காசுலாம் எவன் அப்போ விட்டு துட்டு எவன் கொடுப்பான்? இண்டிகோ கொடுப்பானா? இல்லை மத்திய அமைச்சரவர்கள் கொடுப்பாங்களா? ஒரே ஒரு நாள் ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சுனாலுமே இது வந்து சர்வதேச செய்தி. இப்படி ஒரு சர்வதேச செய்தி வந்தும் லட்சக்கணக்கான மக்கள் அஃபெக்ட் ஆகியும் உட்காந்து பல்லு தேய்ச்சிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த பிலிப்பைன்ஸ் கதை சொன்னா இல்லைங்களா, அவருக்கு மேலே மேனேஜர் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு ஹைதராபாத் டு பிலிப்பைன்ஸு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாக கூலாக இருந்தாருங்க. மத்தியானம் நாங்களாம் ஒன்றா உட்காந்து காஃபி குடிச்சோம், ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். மறுநாள் காலைல 6 மணிக்கு ஒரு மண்டை சூடாயிடுச்சு. இண்டிகோவில் போகிறாரு, சண்டை போகிறாரு, போட்டு நேராக ஃபோன் எடுக்கிறாரு அவங்க பாஸ் கிட்ட. பாஸ்க்கு மரியாதை போச்சு இண்டிகோவில். பார், ஐ டோன்ட் நோ வாட் யூ டூ, get me straight to Philippines. I don't want to say any of these faces, okay? Useless people, idiotic people, they don't know what the hell they're doing. Just to listen, copy that. நான் சொல்றது நீ கேளு, உன் இஷ்டத்துக்கு நான் கிடையாதுன்னு மேனேஜர் ஏறுன்னு ஏறாப்புல சூப்பர்வைசர். நான் என்ன பண்ண, உனக்கு சிம்பிளா மூளை வேலை செய்யாதா? இவங்க வந்து தத்தி, இவனுங்களுக்கு என்ன பண்றதே தெரியல, பதில் சொல்ல மாட்டானுங்க, நெட்டு கிராஷு, ஃபோன் எடுக்க மாட்டான், மனுஷனா மதிக்க மாட்டான், உனக்கு அவ்வளோதான் மரியாதையா நான் இங்கேருந்து வெளியில ஊருக்கிட்டுன்னு வா அப்படின்னு சொன்னான். அங்கே வந்து பதிலே இல்லை, கம்முன்னு இருக்காப்புல. இவன் பாட்டு ஃபுல் ஏறி வச்சுட்டான். அப்போது அந்த பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தவங்களே இந்திய விமான சேவை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு ஒரு இடம் போட்டுருவான். சர்வதேச லெவலில் இந்த மாதிரி வந்தவங்களுக்கு இப்படி ஒரு சூழல், இதுதான் இந்தியாவுடைய விமான சேவையோட தரம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க இனிமே எப்படி இந்தியாவுக்கு வருவாங்க? டூரிஸ்ட் எப்படி பெரிய அளவுக்கு டெவலப் இருக்கும்? இதோட பாதிப்பு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும் சார். சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியிலையும் இவங்களுக்கு இதை சரி செய்யறதுக்கு ஆகும். நீங்கள் அந்த முன்னாடி கேள்வி கேட்டீங்க, விமானிகள் பற்றாக்குறை இருக்கா? கண்டிப்பாக பற்றாக்குறை இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களோட ரூல்ஸ் பிரகாரம் பண்ணோன்னா நமக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இன்னும் வந்து ஒரு 1000 ஃப்ளைட்டு தேவைப்படுன்றாங்க. அதாவது 1000 விமானி. இப்போ 1000 விமானின்னா குரூ ஒரு வண்டிக்கு. இப்போ போயிங் மாதிரி ஏர்பஸ்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 6 பேர் தேவைப்படும். அந்த பனி பெண்கள்லாம் இருப்பாங்க, ஹேரோஸ்டஸ்ஸு, அப்புறம் வந்து கோ பைலட்டு தேவை. அப்போ ஒரு ஃப்ளைட்டுக்கு 8 பேர் தேவை. இப்போது கிட்டத்தட்ட வந்து 1000 ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சு ஒரே நாளில். பார்த்தீங்கன்னா 5ஆவது நாள் 4ஆவது நாள்லாம் 800 ஃப்ளைட்டு 1000 ஃப்ளைட்டுன்ற மாதிரி கேன்சல் ஆச்சு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நமக்கு 1000 விமானிகள் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 1000 விமானிகள் தேவைப்படும்னா அந்த பயிற்சி காலமே 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எமிரேட்ஸ் போன்ற கேத்த பெசிஃபிக்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களோட ரேட்டும் ஜாஸ்தி, ரூல்ஸும் ஜாஸ்தி, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விமானிகளாம் நிறைய பேரை வந்து அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. இதில் எப்படின்னா நோட்டீஸ் பீரியடே 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் போகுமா. இப்போ நான் திடீர்னு இங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு திடீர்னு போய் சேர முடியாது. இப்போ இண்டிகோ வேலைக்கு எடுக்கணும்னா இண்டிகோ வந்து நாட் அ வெரி குட் பே மாஸ்டர், அவங்க இதுதான் ப்ரையாரிட்டி. அப்போ விமானிகள் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எமிரேட்ஸில் சேருவோம்,
கேத்தே பெசிபிக் போயிடும், லுஃப்தான்சா போயிடும். அப்படி இருக்கு சீனியர் பைலட்டை பொறுத்தவரை. ஜூனியர் பைலட்டை பொறுத்தவரையிலும் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு இப்போ இந்த ரெஸ்ட் இதெல்லாம் வந்து வருது, அவங்க அதை அனுபவிக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு சட்டம் போடுறேன்னா அந்த சட்டம் எங்கே போய் நிற்கும், அந்த சட்டத்தில் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியும், அதனுடைய பாதிப்பு என்ன, அது மக்களை பாதிக்குமா, மக்களுக்கு அதுக்கு நிவாரணம் என்ன, நான் போட்ட சட்டத்தை இவங்கெல்லாம் மதிக்கலைன்னா எனக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு, நான் அவங்க மீது எப்படி தண்டனை கொடுக்க போறேன், அவங்களை எப்படி நான் நடைமுறை கொண்டு வரேன், இந்த மாதிரி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் மக்கு மாதிரி பேன்னு இருக்க சொல்றதா இது. இதனால சர்வதேச விமானிகளை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரி உமிழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்தியா நாடு அப்படின்றது சென்னையில வண்டி நடக்கல, பாம்பேல நடந்து, கோவால வண்டி தான் பார்ட்டி போறதுனால பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினாங்க. மிச்சம் எல்லா இடத்துலயுமே வந்து ஜனங்க கழுவி கழுவி ஊத்துனாங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவங்களோட பாதிப்பு. அப்போ இவர்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துல இந்த விஷயத்துல கம்ப்ளீட்டா கோட் அவுட். இந்த நொண்ணைங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் வேற கட்டணமா, இதையே ஆப்ரேட் பண்ண துப்பு இல்ல. ஒரு நாளைக்கு 35,000 இருந்து 50,000 பேர் நம்மளோட ஃபுட்ஃபாலுங்க சென்னை விமான நிலையத்தை. அதை நீங்க சரியா கரெக்டா ஆப்ரேட் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணீங்கனாலுமே போதும். நைட்ல எல்லாம் ஃபிளைட் ஓடுறது இல்லை, நைட்ல ஓடுற ஃபிளைட்டுக்கு விலை கொஞ்சம் கம்மியா போட்டு இல்ல ஏதோ ஒன்று பண்ணலாம். இரவு நேரத்தில் அதிகமாக விமானத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுல ஒரு ரூல்ஸ் சரத்து இருக்கு. இப்போ எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாம இந்த மாதிரி பண்ணது. சின்ன சின்ன விமான நிலையங்கள் நிறைய வந்தாலுமே இப்போ சென்னை போன்றதுலாம் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வேலூர் பக்கம், வேலூர்ல விமான நிலையம் கிடையாது. இப்போ நீங்க வேலூர்ல விமான நிலையம் கட்டுறீங்கன்னா சென்னைக்கு வர ஃபுட்ஃபால் குறைய போகுது. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த திட்டமிடுதல் கிடையாது. இப்போ திருச்சியில ஃபிளைட் விட்டாங்கன்னா அவங்க அடுத்தது வந்து சென்னையில் ஆப்ஷன் இருக்குன்னா சார் 4 மணி நேரத்தில் சென்னை வந்து நைட்டு ஃபிளைட்டை பிடிக்க முடியுமாலாம் யோசிப்பாங்க. அப்போ நீங்க திருச்சியை பலப்படுத்தலாம். அதாவது பரந்தூர் பக்கத்துல நாங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணணும். அப்ப இவங்களோட புரிதல் எல்லாம் என்ன இருக்குன்னா, விமான நிலையம் கட்டணும், விமான நிலையத்தை கட்டி கான்ட்ராக்ட் போடணும், அந்த கான்ட்ராக்டருக்கு அந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா 100 வாட்டி விழுவும், 150 வாட்டி விழுவும். அதுலதான் நோக்கமே தவிர்த்து மக்களோட சேவைக்கு என்ன பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்தை என்டையர் ஃபெயிலியர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஃபெயிலியர், இண்டிகோ பாதி ஃபெயிலியர். அதாவது பஸ் மாதிரி ஓட்டலான்னு ஆரம்பிச்சாங்க இண்டிகோ வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்த உடனே டக்குன்னு க்ளீன் பண்ணி டக்குன்னு போயிடும். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் 1 hour முன்னாடி இருக்க சொல்லுவாங்க. நீங்கள் 50 நிமிஷத்தில் போனீங்கன்னா முன்னாடி போர்டிங் க்ளோஸ்ன்னுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு உங்கள் கண்ணெதிரில் இருக்கும் நீங்கள் போக வேண்டிய ஃப்ளைட்டு மிச்சவங்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹேண்ட் பேக்கேஜ் இருந்ததுன்னா தப்பிச்சிங்க, பட் லகேஜ் போட்டிங்கன்னா கஷ்டம். இது பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த டிக்கெட் 4 மணி நேரம் கழிச்சு இருக்கு, அதில் புக் பண்ணணும். அப்போ ப்ரீமியம் ரேட். நான் வந்து சிமிலிபால் போயிருந்தேன் ஒரு வாட்டி, அது வந்து காட்டுக்கு போகிறது, இங்கேருந்து 7 மணி நேரம் அங்கே உள்ள ஒரிசாவில் இறங்கி 10 நிமிஷம் டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லி என்ன அடுத்த டிக்கெட் போட சொன்னான். ஹைதராபாத் போய் போனேன். அதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா நஷ்டம், அவங்களுக்கு 7,000 ரூபாய் லாபம். இந்த டிக்கெட் மேபி ஃப்ரீயாக போவோம், அது யூஸ் பண்ணலையா கொள்ளலையா அது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இதில் என்ன பண்ணாங்கன்னா கூத்து, இந்த ஹேண்ட் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தவங்கள விட்டுட்டாங்க. இந்த செக்இன் பண்ணுறாங்க பாருங்க பேக்கேஜை, அவங்களுக்கு பேக்கேஜ் திருப்பி தர்றது 2 மணி நேரம். எது விமானம் ரத்தாகி போச்சு, அட பாவீங்களா 10 மணி நேரம் இருந்தேன், தண்டமாக போச்சு என் ஒரு நாள், என் பைய குடுறா நான் வெளில போயிடுறேன்னா அந்த பைய கொடுக்கறதுக்கு 2-3 மணி நேரம் அந்த கன்வேயர் பெல்ட் போகணும். இதுல பெரிய கூத்து என்ன தெரியுங்களா, இந்த சிஐஎஸ்எஃப் இருக்காங்கல்ல, அவங்க நான் இந்த சைடு இருந்து பாக்குறேன், நான் ஒரு நாள் பூரா இருந்துட்டேன், நான் தான் 18 மணி நேரம் அந்த ஃபிளைட்டு போல, அது கேன்சல், அந்த ஃபிளைட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஏர்போர்ட் வேற வெங்காயம் அவங்க வந்து வராங்க, உடனே செக்கிங் பண்றாரு, அப்புறம் பெல்ட் அவுத்து வைத்து ஃபிளைட்டே போகாத ஃபிளைட்டுக்கு எதுக்குடா பெல்ட் செருப்பெல்லாம் அவுத்து வைக்கணும், உனக்கு நீ பட்சம் தானே ட்ரைனிங் குத்துருக்குறாங்கல்ல, ஒரு வார்த்தை உன் ஃபிளைட்டு போலன்னு நினைக்கிறேன், போய் கவுண்டரில் செக் பண்ணிக்கோ, நான் செக்இன் அப்புறம் பண்றேன். வாயில என்ன அவன் உஷாராகி அங்கேயே ஓடி இருப்பான். போயிட்டாங்களா உள்ள போனவன போய் பார்த்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சா ஃபிளைட்டு போல கேன்சலுங்களா, திருப்பி வெளில போனோன்னா திருப்பி சிஐஎஸ்எஃப் கவுண்டர் வந்துட்டு ஆதார் நம்பரு, அந்த வண்டி பிஎன்ஆர் நம்பர், அது இண்டிகோல இருந்து ஒரு ஆள் வந்து நின்னா தான் வெளில விடுவாங்களாம். அதுக்கு ஒரு 300 பேர் 200 பேர் நின்று இருக்கிறான். முடிஞ்சிச்சிங்களா, வெளில வந்துட்டேன். திருப்பி கவுண்டர்ல போயிட்டு அடுத்த ஃபிளைட் இருக்கா, கேன்சலா, என் பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்டுட்டு சரி அடுத்த ஃபிளைட் மாத்திக்கோனா அவனும் கல்லூரி மங்க உண்மையே பேச மாட்டான். அவனா பண்றான், இருக்கு ஃபிளைட் எப்போ 8 மணி நேரம் கழிச்சு 6 மணி நேரம், சரி அது கண்டிப்பா போகுமா தெரியல, ஆனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவன் தான் துக்கத்தில் இருக்கிறானே, போய் ஆகணும், சரி போடுன்றான். திருப்பி மறுபடியும் போறான், திருப்பி மறுபடியும் இசிஎஸ்எஃப் என்ன பண்றான், இப்படி வை, அப்புறம் இது என்ன அது என்ன. அதாவது மக்கள் பணத்தையே வாங்கிக்கிட்டு மக்களுக்கு உண்டான சிஐஎஸ்எஃப் மக்கள் கூட இல்லாம கொஞ்சம் கூட, அதாவது கண்ணெதிரில் பாக்குற இவன் வரான், இங்க போறான், திருப்பி அவனே தான் வரான், அவனே டிக்கெட் கிடைக்கல, அங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்கான், திருப்பி மறுபடியும் செக்யூரிட்டி செக் சார், திருப்பியும் ஃபிளைட்டு கேன்சல், திருப்பியும் வெளியில வரணும்னா திருப்பியும் இண்டிகோல இருந்து ஒரு ஆள் வந்து திருப்பி ஆதார் நம்பர், போன் நம்பர் இதெல்லாம் எழுதி, இதெல்லாம் முடிஞ்சதுங்களா 2 வாட்டி. இப்போ வெளியில போனோம், எங்க போனோம், வெளியில போனோம். இந்த பேக்கேஜ் வந்தது இல்லைங்களா, அந்த பேக்கேஜை திருப்பி ஸ்கேன் பண்ணணும் வெளியில போறதுக்கு, ஏன்னா எக்ஸிட் வழி வேற, அங்க போய் திருப்பி போய் அங்க மறுபடியும் மெட்டல் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் மூளைன்னு ஒண்ணு இருந்தா நீங்க தானே ஃபர்ஸ்ட் செக் பண்ணி உள்ள இட்டுன்னு போன, சரிப்பா கள்ள கடத்தல் தங்க கடத்தல் நடந்துச்சு, எவனோ பதுக்கி வச்சுக்கிறான் பாத்ரூம்ல, அவன் தங்கத்தை வச்சு பேக்ல எடுத்துன்னு போயிட்டா கள்ளக்கடத்தல் தப்பாயிடும், அதனால தான் திருப்பி போகும்போதும் நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா ஒரு சில போலீஸ் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஃபிளைட்டே வரலையே, இங்கிருந்தும் ஃபிளைட்டு போல அங்கிருந்தும் ஃபிளைட்டு போல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு செக் பண்ணீங்க நீங்க மக்களை?
கொஞ்சம் கூட, அதாவது எந்த நிலையில் இருக்கிறான், அமைச்சர் சிந்திக்கல, இண்டிகோ சிஇஓ சிந்திக்கல, சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி சிந்திக்கல, ஒரே ஒருத்தர் தான் சிந்தித்தாங்க. என்னன்னா அங்க இருக்கிற சிற்றுண்டிலாம் இருக்கு பாருங்க, இந்த ஹோட்டல் இதுல அவங்க வந்து சாப்பாடு, பீஸா, பர்கர், அப்புறமா லவுஞ்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு 3 பேர் 4 பேர் ஐயப்ப சபரிமலைக்குலாம் வந்திருந்தாங்க சாமிங்க. சபரிமலைக்கு போறவங்க மிடில் கிளாஸ் நிறைய பேர் போறாங்க. அவங்க விமானத்தில் போய் சரி அங்கேருந்து போயிட்டு கொச்சிக்கு போய் கேரளா போய் இறங்கி அப்படி போகலாம், திருவாண்டரம் போகலான்னு பிளான் பண்ணி வராங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் காலைல குளிக்கணும், குளிரில் செருப்பு போடாத சாமிங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடுன்றது வந்து வெஜிடேரியனு வேணுங்க. எவ்வளோ செலவு பண்ணணும். அந்த துண்டை போட்டுவிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு அவங்க பட்ட பாடெல்லாம் நான் பார்த்தது இருக்கு பாருங்க. நான் வந்து ஒரு 2-3 நாள் மாட்டிக்கிட்டேன். சரி, எனக்கு வந்து இப்போ மக்கள் பாதிப்பு நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். கொஞ்சம் கூட புரியாத ஒரு மத்திய அரசு, கொஞ்சம் கூட புரியாத ஒரு சிஐஎஸ்எஃப், அவங்க வந்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணலைங்க. நல்லா தெரியுது ஃப்ளைட்டு வந்து ரத்து, கேன்சல். போகாத ஃப்ளைட்டுக்கு இவன் திபுன்னு ஓடி வராங்க ஜனங்க. டைம் ஆயிடுச்சு செக் பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரிப்டாக அப்படியே சிரிக்கிறது கூட கூடாது. இப்படி வாட்ச், அதுக்கப்புறமா அது ஸ்மார்ட் வாட்ச் இருக்கக்கூடாது, அது பார்க்குறான். அப்புறம் பெல்ட்டில் இரும்பு இருக்கக்கூடாது. வெண்ண ஃப்ளைட்டு போனால் நீ இதெல்லாம் பண்ணு, போகாத ஃப்ளைட்டு உனக்கு தெரியாது, நீ அங்கேயே தானே இருக்கிற, 4 நாளாக இருக்கிறிய, 4 நாளாக இந்த கூத்து நடக்குன்னு உனக்கு தெரியும், வந்த எங்களுக்கு தான் தெரியாது. பொம்பளைங்களும் இதே மாதிரி, லேடிஸ் உங்களுக்கே தெரியும், பொறுமையாக பண்ணுவாங்க கொள்வாங்க. அவங்களையும் இதே மாதிரி பண்ணி திருப்பி போகும்போது விமான நிலையத்திலேருந்து வெளியில் தப்பிச்சு ஓட போகும்போது திருப்பி சிஐஎஸ்எஃப் அப்படியே டிப்பாக நிற்கிறது. என்ன பாதுகாப்பு, ஃப்ளைட்டை ஒழுங்காக ஓட்ட துப்பு கிடையாது. இன்னும் நிறைய விவசாய நிலம் வேணும், இவ்வளோ கொத்தாக வாங்கி இன்னும் ஒரு தனியார் நிறுவன முதலாளிகிட்ட தூக்கி கொடுத்துட்டு நம்மளெல்லாம் இப்படி நட்டாத்தில் நிற்க வைக்கிறது தான் இவங்களோட கொள்கை. இதனால தான் இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து இந்த முதலாளித்தனத்தை வந்து எதிர்க்கிறாங்க, இந்த கார்பரேட்டிசம், இந்த மோனோபோலியை எதிர்க்கிறாங்கன்னா அதற்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குது. மக்கள் பாதிப்பு வந்துடக்கூடாது. இப்போ ஐஆர்சிடிசியில் 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் தராங்க. அங்கே அந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் இப்படி தான் குடிக்கணும். சரி, அது கூட தண்ணி பிரச்சனை கிடையாது, பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு யாரையும் தங்கறதுக்கு இடம், குழந்தைய வச்சுன்னு இருக்குது, கை குழந்தைய வச்சுக்கிட்டு. ஒருத்தர் வயசான அப்பாவை கூட்டிட்டு வந்து வீல் சேரில் வந்துருக்குறாங்க. ஒருத்தர் வீல் சேர்லேயே ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் இருக்கிறாருன்னா என்ன, இந்த வீல் சேர் தள்ளிட்டு வரதுக்கு ஆள் ஹயர் பண்ணுறாங்க. எவ்வளோ காசு கொடுப்பாங்க? மாதிரி பொருளாதாரத்தை வந்து சீரழிச்சிட்டாங்க. அதாவது 610 கோடி முந்தானத்து வரையிலும் இண்டிகோ திருப்பி கொடுத்துருக்குதான். அப்போ எவ்வளவு கோடி இவங்க அதாவது திருப்பி கொடுத்தது. நிறைய பேர் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. கண்ணெதிரில் ஏறுதுங்க. டெல்லி ஃப்ளைட்டு 12,000 ரூபா இருந்தது 18,000, 18,000 வந்து 36,000, 36,000 வந்து 40,000, 50,000. ஸ்பைஸ் ஜெட்லாம் இன்னும் ரேட்டு கூட. அதாவது இதுலேயும் லாபம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. 4 ஃப்ளைட்டு ஓடி என்ன லாபம் வருமோ அந்த டிக்கெட் விலையெல்லாம் ஏற்றி ஒரே ஃப்ளைட்டில் அச்சா ஜாக்பாட் துட்டு. எவன் விட்டு துட்டுடான்றது என் கேள்வி. இதில் அங்கே இருந்தவங்களுக்கு மராத்தியில் திட்டுறான், மலையாளத்தில் திட்டுறான், பெங்காலியில் திட்டுறான், ஹிந்தியில் திட்டுறான், தமிழில் காரி துப்புறாங்க, இங்கிலீஷில் அதை விட கேவலமாக திட்டுறான் வெள்ளக்காரன். ஏன்னா வெள்ளக்காரனால தாங்க முடியாது இதெல்லாம். இவ்வளோ பேர் காரி துப்பியும் தேசம் ஒளிர்கிறது, தேசம் வளர்கிறது கிட்டேருந்து எந்த பதிலும் வரல. ஆயிடுச்சு, உடனே ஆப்ரேட் பண்ணு, உன் பஞ்சாயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், ரூல்ஸு சேஃப்டி பாரு, அடிஷ்னலாக வர சொல்ல, இன்னொன்று இவ்வளோ ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணாரு சொல்லிவிடு. முன்னாடி புக் பண்ண, ஏன் புக் பண்ண? 2 நாளைக்கு முன்னாடி தான் இண்டிகோ வந்து புக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. புக் பண்ணுற அளவு நீ என்ன வேடிக்கை பார்த்தீங்கன்னா, பல்லு வலிக்கிருந்தீங்களா இல்லை மூஞ்சி கழுவிந்தீங்களா? இன்னும் தான் பண்ணி, அதாவது சீனியர் மினிஸ்டர் ஒன்று, அதுக்கப்புறம் ஜூனியர் மினிஸ்டர் ஒன்று, எது இந்த இலாக்காவுக்கு அப்படியே கீக்கிறது ஜாஸ்தி. அப்புறம் இந்த இது ஒன்று கேட்டிங்க, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க கிட்ட இப்போ தான் கேட்டுட்டு இருக்கு. இந்த பேகேஜ் திருப்பி வரதுக்கு 3 மணி நேரம். இதில் ஒரு சிலது என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஃப்ளைட்டில் போட்டு அமிச்சிட்டான். ஆளே போல் அவன் ஃப்ளைட்டு வேறு எங்கேயோ போய் அவன் பேகேஜ். வழக்கமாகவே அதை நான் விசாரித்தேன், 4 நாள் 5 நாள் ஆகுமா வெளியூர் போயிடுச்சுன்னா. இப்போது அநேகமாக ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும் பொழுது பேகேஜ் திருப்பி வருது. ஃபோன் அவுட்டு, இன்டர்நெட்டில் கிராஷ் அவுட்டு, ஒரு எஸ்எம்எஸோ மெயிலோ எதுவுமே வரல இண்டிகோ கிட்ட இருந்து. ஜனங்களை படாத பாடுபடுத்திட்டாங்க. இதுக்கு முழு பொறுப்பு வெட்கி தலைகுனிய வேண்டியது மத்திய அரசும். அதை கண்டிக்க தவறுனா இல்லை அதை கூட ஒத்துழைக்க தவறுனா இண்டிகோ. நன்றி சார். நன்றி சார்.